இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 13ஆம் தேதியோட நியூஸ் தான் பார்க்க போகிறோம். யாரையும் தாழ்த்தாத சமத்துவ எண்ணம் வளர வேண்டும். வைக்கம் விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. வைக்கம் விழா அப்படின்னதுமே கேரளாவில் இருக்கிற அந்த வைக்கம் அப்படின்ற ஒரு இடத்த பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நடந்த நிகழ்வு தான் இது. என்னென்னா லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஜென்ரல் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இது எங்கே நம்ம சிலபஸில் கவர் ஆகுதுன்னா நியூஸ் சிலபஸ் டிஎன்பிசி குரூப் 2 and 4 வந்திருக்கு இல்லையா, அதில் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்குள்ளே தந்தை பெரியார் அப்படின்ற டாபிக் யூனிட் 3ல் கவர் ஆகுது. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான் யூனிட் 3ல் வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி நமக்கு யூனிட் 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல்ரெடி இருந்த குரூப் 1 சிலபஸை பற்றி நம்ம பார்ப்போம். அது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு 3 யூனிட் வந்து அப்படியே கம்பைன் ஆகி நமக்கு இந்த டாப்பிக்குள்ளே இந்த நியூஸ்க்குள்ளே கவர் ஆகுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸில் யூனிட் 7 தந்தை பெரியார் அப்படின்ற டாப்பிக்கும், யூனிட் 8ல் வந்து ஒரு பெரிய பார்ட்டே வந்து இந்த நியூஸோட ரிலேட் ஆகி ப்ளே பண்ணுது. அதே மாதிரி யூனிட் 9லேயும் ஒரு பெரும் பகுதி வந்து கவர் ஆகுது. ஸோ இப்போ வந்து நியூஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அப்படியே சமச்சீர் புக்கில் எங்கே அந்த நியூஸ் வந்து ஃபாலோ ஆகுதோ அதையும் சேர்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வைக்கம் போராட்டத்தில் பெரியார் வந்து கலந்துக்கிட்டு 100வது ஆண்டை நிறைவு செஞ்ச விதத்தை கொண்டாடுற விதமாக கேரளாவில் ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த நியூஸ். என்ன விஷயம்னா, அந்த நூலகம் மட்டும் இல்லை, அங்கேருந்து ஆல்ரெடி அவரோட நினைவிடமும் சேர்த்து புதுப்பிக்கப்பட்டு அது திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து எல்லா தலைவர்களும் கலந்துருக்காங்க. மு.க. ஸ்டாலின், கேரளா முதல்வர் பினராயி விஜயன் வந்து திறந்து வச்சிருக்காரு. அதுதான் அந்த நியூஸோட சிறப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைக்கம் போராட்டம் அப்படின்ற அந்த கேரளாவில் நடந்த போராட்டம் வந்து கேரளாவுக்கு மட்டும் ஒரு சிறப்பம்சமாக இல்லை, இந்தியாவிலே வந்து சமூக நீதிக்கான போராட்டங்களோட தொடக்க புள்ளியாக வந்து இந்த வைக்கம் போராட்டம் இருந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு முக்கியமானவர் வந்து யாருன்னா பெரியார். அவரோட நினைவிடம் அதோட சேர்த்து லைப்ரரி அவங்க அமைச்சு அதை திறந்திருக்காங்க. அவரோட சேர்ந்து டி.கே. மாதவன், கேசவமேனன், கேலப்பன், மன்னனது பத்மநாபன், ஜார்ஜ் ஜோசப், கோவை ஐயாமுத்து, எம்பெருமாள் நாயுடு, தங்கப்பெருமான், நாகம்மாள், கண்ணம்மாள் போன்றவர் ஒன்றாக சேர்ந்து நடத்திய போராட்டம் வந்து வைக்கம் போராட்டம்னு சொல்லப்படுறாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமானவங்க. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செஞ்சதுனால தான் இந்த போராட்டம் வந்து வெற்றியானது. அதோடு சேர்த்து சமூக பொருளாதார முன்னேற்றம் வந்து அடைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட நம்ம இப்போ வந்து சமூக பொருளாதாரத்தில் கரெக்டாக இருக்கிறோம், இருந்தாலும் அது வந்து போதாது அப்படின்றத பேசியிருக்காரு. நவீன வளர்ச்சியில் வந்து இந்த பாகுபாடுகளை வந்து நம்ம முழுமையாக வந்து நீக்க முடியலை, இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முடியலை. இதுக்கு வந்து மனதளவில் மக்கள் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மாற்றம் ஏற்படும்ன்றதை சொல்லியிருக்காரு. முக்கியமான தலைவரான தந்தை பெரியார், அம்பேத்கர், நாராயணகுரு, ஜோதிபாய் பூலே, சாவித்ரிபாய் பூலே, ஐயன்காளி, காரல் மார்க்ஸ் இவங்களை பற்றியெல்லாம் பேசியிருப்பார். இதில் இது எல்லாமே நம்மளோட சிலபஸ்குள்ளே கவர் ஆகிற முக்கியமான தலைவர்கள் தான். இப்போ சமச்சீரில் இந்த நியூஸ் ரிலேட்டடாக என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இவிஆர் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈவேராவின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள். ப்ரொமோஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃப் கதி, அப்போஷன் டு கன்சம்ஷன் ஆஃப் லிக்யூர், அதாவது கதர் விற்பனையை ஊக்குவிச்சார். கல் உண்றதுக்கு எதிராக வந்து செயல்பட்டார். அது வந்து ஒரு முக்கியமானது. நான் கோஆப்ரேஷன் அந்த விஷயங்களில் இது ஒரு பகுதியாக, ஈவேராவோட செயல்பாடு ஒரு பகுதியாக நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அதில் சத்தியாகிரகா நடந்திருக்கு. சத்தியாகிரகா அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, டெம்பிள் என்ட்ரி இன் வைக்கம், திருவாங்கூரில் ஒரு இடம், வைக்கம்ன்ற இடத்துல டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள் வந்து உள்ளே அனுமதிக்கப்படலை. அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறது கூட அவங்க வந்து அலோவ் பண்ணல. அதை வந்து எதிர்த்து போராட்டம் நடந்திருக்கு. முக்கியமான லீடர்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண பிறகு ஈவேரா அந்த இடத்துக்கு போய் அந்த போராட்டத்தை மீட்டெடுத்திருக்காரு. பெரிய ஒரு போராட்டமாக அது மாறி அவரையும் கைது செய்கிறாங்க. ரிலீஸ் ஆன பிறகு கூட மறுபடியும் வைக்கத்துக்கு போய் மறுபடியும் நிறையா ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்து அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு மறுபடியும் வந்து அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. கோவிலை சுற்றியுள்ள வீதிகளில் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பு சார்ந்த மக்கள் வந்து நடமாடக்கூடாது, நடமாட முடியாது, அல்லது வந்து உயர் ஜாதி மக்களிடமிருந்து குறிப்பிட்ட தூரம் விலகி நின்றாக வேண்டிய காலகட்டம் அப்போ இருந்துச்சு. முக்கியமான தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட பின்னர் ஈவேரா வந்து அங்கு சென்று அவ்வியக்கத்திற்கு புத்துயிரா ஊட்டினார். அவர் கைது செய்யப்பட்டு 1 மாத காலம் வந்து சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மறுத்துட்டு நிறைய எழுச்சியூட்டும் விதமாக வந்து உரைகள் நிகழ்த்தியிருக்காரு. 2வது முறையாக கைது செய்யப்பட்டு 6 மாத காலம் வந்து கடுங்காவல் தண்டனையை வந்து வழங்கப்பட்டது. விடுதலையான பிறகு ஈரோடுக்கு திரும்புகிறாரு. கதர் விற்பனையை வந்து எல்லோரும் செய்யுங்க, எல்லோரும் வந்து முன்னெடுங்க அப்படின்றத பேசுகிறாரு. மறுபடியும் கைது செய்யப்படுறாரு. 1925 ஜூன் மாதத்தில் வைக்கத்தில் கோவிலை சுற்றி இருந்த
வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு சாதி பாகுபாட்டுக்கு எதிராக கோவில் நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவாக அவர் செய்த பங்களிப்பிற்கு, அந்த பங்களிப்பு செஞ்சதுக்காக அவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற அந்த பட்டம் வந்து சூட்டப்பட்டது. எதுக்காக போராடினாரோ அந்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ வந்து அதை வந்து சிறப்பிக்கிற மாதிரி அவருக்கு அதே பேரை வந்து வச்சுருக்காங்க. வைக்கம் ஹீரோ அப்படின்ற பேரை வந்து வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் அதவே கொடுத்துருக்காங்க. டெம்பிள் என்ட்ரி அகேஷன் வந்து எதிராக அவர் போராடினதுனால பெரியார் வாஸ் ஹெயில்ட் அஸ் வைக்கம் ஹீரோ அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அந்த மெயினாக வந்து ஜூன் 1925 வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ அதே 10th இன்னொரு பக்கத்தில் வந்து சேம் வைக்கத்தை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதையும் பற்றி படிச்சிடலாம். காங்கிரஸ் கமிட்டியில் வந்து அவர் தலைவராக இருக்கும்போது எதெல்லாம் ரெசல்யூஷன் அவர் கொண்டு வந்தார்னா, முக்கியமாக அன்டச்சபிள்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் கிடைக்கணும், டெம்பிள் என்ட்ரி பற்றி, இந்த நேம் ஆஃப் கேஸ்ட் தர்மா, லோயர் கேஸ்ட் பீப்புளை வந்து டிக்னைட் பண்ணிவிட்டு ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது, மற்றவங்களுக்குலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறது, அதெல்லாம் வந்து எதிர்த்தார். அதில் முக்கியமாக வைக்கம் வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட், சுதேசி அரசாக இருந்திருக்கு. அந்த அரசு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை எதிர்த்து வந்து ஃபஸ்ட்டு போராடினவர் வந்து ஜார்ஜ் ஜோசப், மதுரையை சேர்ந்தவர் வந்து ஒரு முக்கியமாக போராட்டம் நடத்தினார். அவரை அரெஸ்ட் பண்ண பிறகு லோக்கல் லீடர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் நிறையா பேர். அதுக்கடுத்து பெரியார் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து வைக்கம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அதில் வெற்றி பெற்றதுனால அவருக்கு வந்து ஹீரோ ஆஃப் வைக்கம் அப்படின்னு வருது. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கேஸ்ட்டுக்கு எதிராக பல போராட்டங்களை வந்து அவர் முன்னெடுத்து பெரியார் வந்து நிகழ்த்தியிருப்பார். அதில் இந்த சேரமான் தேவி ஸ்கூல், குருகுலம் ஸ்கூலும் ஒரு முக்கியமான விஷயந்தான். அது நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இதான் வந்து டிசம்பர் 13 முக்கியமான நியூஸ். தேங்க்யூ.